எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் பில் எப்படி ஈஸியாக சிம்பிளாக கட்டலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாமே நம்ம உள்ளங்கையில் வந்துச்சுங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் சொன்ன எல்லா பேமெண்ட், பேங்க் பேமெண்ட் எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். அப்படி இருந்தும் இந்த காலத்துலேயே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இபி ஆஃபீஸ் முன்னாடி இந்த வெயிலில் லைன் ஃபார்ம் பண்ணி நின்று கரண்ட் பில் கட்டிட்டு வராங்க. சில பேர் ரீசார்ஜ் கடைக்கு போய் கரண்ட் பில் கட்டுறாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா 30 ரூபா பக்கம் சார்ஜ் பண்ணாங்க. ஏற்கனவே நம்ம கரண்ட் பில் இருக்குது, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிங்களா? சரிங்களா? அது எதுவுமே இப்போ தேவையில்லை. நம்ம ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஃபோன்லேயே கட்டிடலாம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. இல்லாதவங்களுக்கு கூட அவங்க பையன் பொண்ணாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பாங்க. அவங்க கூட எல்லாமே பேமெண்ட்ஸ் பண்ணலாம். அதை பற்றி இன்றைக்கி எப்படி நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம 3 ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் பே, ஃபோன்பே, பேஸாப். எல்லா ஆப்ஸ்லேயும் பேமெண்ட் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்டாக நம்ம கூகுள் பே, ஃபோன்பே தான் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. நான் பேமெண்ட் பண்ணுறது வந்து பேஸாப்பில். ஏன்னா அவங்க நிறையா இப்போ கேஷ்பேக்ஸ் தராங்க. அதாவது இங்கே என்ன பேமெண்ட் பண்ணாலும் அதுக்கு 5% ருபீஸ் உங்களுக்கு 5% உங்களுக்கு கேஷ்பேக் தந்துடுறாங்க. ஒரு வித்தின் 2-3 ஹவர்ஸ்லேயே ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு அந்த ஆப்லே, வாலெட்டில். ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் கூகுள் பே, ஃபோன்பே தான் யூஸ் பண்ணாங்க. நம்ம அதுலேயும் எப்படி பே பண்ணலாம் அதையும் பார்த்துடலாம். அதுபோக நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா நீங்கள் பேஸாப் யூஸ் பண்ணி பில் பே பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் வருது. கேஷ்பேக் பாயிண்ட்ஸு உங்களுக்கு நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் பே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுள் பே ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே முன்னாடியே எல்லா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கரண்ட் பில் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் பே பில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. அதில் எலக்ட்ரிசிட்டி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லா ப்ரொவைடர்ஸ் கரண்ட் பில்லு எல்லாமே நிறையா ஊரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டிஎன்இபி. சரிங்களா? அதுக்கு நீங்கள் இங்கே முதல்ல சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணல அப்படியே பார்க்கனாலும் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. உங்களுக்கு இங்கே டி லெட்டர்ஸ்கிட்டே வந்துங்க. இங்கே பார்த்தீங்களா? டிஎன்இபி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி. அதான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் டிஎன்இபின்னு சொல்கிறாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து பில் பே பண்ணுவாங்க. நீங்கள் இந்த தமிழ்நாடு டிஎன்இபி இதைத்தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் பில் நம்பரை இங்கே டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எந்த ஊர், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊர் அதை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். சென்னை நார்த் முதல்ல கொடுத்துக்கோங்க. நீங்கள் நார்த் சென்னையாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கரண்ட் பில் நம்பருக்கு முன்னாடி 01 ஆட் பண்ணிக்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு அப்புறம் விழுப்புரம், நீங்கள் விழுப்புரம்னா 02 ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் கோயம்புத்தூர்னா 03 ஆட் பண்ணிக்கணும். ஈரோடுனா 04, மதுரைனா 05, திருச்சிக்கு 06, திருநெல்வேலிக்கு 07, வேலூருக்கு 08, சென்னை சவுத்துக்கு 09. உங்கள் கரண்ட் பில் நம்பருக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல இந்த கோடை டைப் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த ஊரோ அதுக்கு பார்த்து அந்த கோடை முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நான் கோயம்புத்தூர்னா 03 செலக்ட் பண்ணிக்கிறேன். 03 செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் பில் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் 03 டைப் பண்ணிவிட்டு என்னோடய கரண்ட் பில் நம்பரை டைப் பண்ணி இங்கே லிங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தா என் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிடும். அவ்வளோதான். எங்க நான் சாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன். 03 சரிங்களா? உங்கள் ஃபுல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபுல் நம்பர் கொடுத்து லிங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து இங்கே லிங்க் ஆகிடுது. ஒரு நிமிஷம் உங்களுக்கு ரிவ்யூ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் லிங்க் கொடுத்தோன்னே உங்கள் யார் நேமில் இருக்கோ அவங்க நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இங்கே வந்துச்சுங்களா? இந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்கள் கன்சியூமர் நம்பரும் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே இங்கே வந்து லிங்க் பண்ணி பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாதம் நீங்கள் 1 டைம் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து பே பண்ணிக்கலாம். இது வந்து கூகுள் பேயில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம ஃபோன்பே யூஸ் பண்ணி எப்படி கரண்ட் பில் கட்டணும்னு பார்த்துடலாம். அதே மாதிரி தாங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே
ரீசார்ஜ் அண்டு பில் பே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்டு பில் பேஸ்னு இருக்குங்களா. இங்கே வந்துட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாவோட பில்லர்ஸ் நேம்ஸ்லாம் இங்கே வந்துடும். நம்மளுக்கு தமிழ்நாடு தான், டி ஃபார்மில் வந்துக்கோங்க. கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துச்சுங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட், டிஎன்இபி ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கேயும் அதே மாதிரி தாங்க உங்களோட ரீஜன் கோடில் இங்கே தந்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை நார்த், விழுப்புரம், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், சென்னை சவுத் எல்லாத்தோட உங்களோட ரீஜன் கோட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கரண்ட் பில் நம்பருக்கு தெரியுங்களா, அந்த நம்பருக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் சார்ந்த கோடை வந்து இங்கே முதல்ல நீங்கள் டைப் பண்ணிக்கணும். 03 இதை முடிச்சுட்டு அதே மாதிரி உங்கள் கரண்ட் பில் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனோடனே டேரெக்டாக உங்களுக்கு இங்கே வந்துடுங்க. உங்களோட நேமு இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம், பில் டேட், உங்கள் கஸ்டமர் நேமில் உங்கள் நேம் வந்துடும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பில் டேட்டில் உங்களுக்கு எப்போ இன்றைக்கி நீங்கள் எப்போ பே பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா. அதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ நீங்கள் பே பண்ணுமோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே கீழே வியூ ஆகும். இப்போ வந்து எனக்கு வந்து 500 ருபீஸ் நான் பே பண்ணணும். அது கீழே டியூ டேட்டுக்கு பார்த்தீங்களா, டியூ டேட்டை வந்து 31 மே இந்த மாதம் கடைசி 31 தான் நான் கட்டணும், இல்லைனா கரண்ட் பில்லை இது பண்ணிடுவாங்க. சரிங்களா. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மூலிமா நீங்கள் கரண்ட் பில் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். நீங்கள் அப்படி ஆன்லைனில் 3 நாளைக்கு முன்னாடி பே பண்ணாமல் நாளையோடு உங்களுக்கு டியூ டேட் முடியுது, இன்றைக்கி நீங்கள் கரண்ட் பில் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு அங்கே பே ஆகாது. ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஃபோன்பே இந்த நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு டிஎன்இபிக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு 3 days கேப் ஆகும். எப்பயாச்சும் சில டைம் வந்து ஒரு ஒன் டேக்குள்ளேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் உங்களுக்கு அமௌண்ட்டு, பில் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். இல்லைனா சம்டைம்ஸ் உங்களுக்கு டிலே ஆகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, உங்களுக்கு பவர் கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் கரண்ட் இல்லாமல் தான் இருக்கணும், மறுபடியும் நேரில் போய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் நல்ல கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் டியூ டேட்டுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் இல்லை, ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பே பண்ணிடுங்க. ஒரு 5 நாள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாதீங்க, டேரெக்டாக இபி ஆஃபீஸ்லேயே போய் பே பண்ணிடுங்க. அதேமாதிரி வெளியே எங்கேயும் ரீசார்ஜ் கடையிலையும் பே பண்ணாதீங்க, அவங்களும் ஆன்லைனில் தான் பே பண்ணுவாங்க. சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் தான் உங்களுக்கு டியூ டேட் 3 நாள் தான் இருக்குன்னா நீங்கள் நேரில் போய் பண்ணிடுங்க, ஆன்லைன் பேமெண்ட்டை தவிர்த்துங்க. சரிங்களா. நீங்கள் கரண்ட் பில் வந்தோன்னே சீக்கிரம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்லைனில் இப்போ நாங்கள் சொன்ன ஸ்டெப்ஸ் மூலிமா நீங்கள் ஃபாலோ பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். வித்தின் 5 செகண்ட்ஸ்குள்ளே 5 நிமிட்ஸ்க்குள்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா. டியூ டேட் வந்து 31 எனக்கு இன்னும் 5 நாள் தான் டைம் இருக்குது. நான் பண்ணுறேன், ஆன்லைனில் தான் நான் பே பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு 5 நாள் உங்களுக்கு ஆயிரும். 3 நாள் தான் பிரச்சனை. சரிங்களா. 3 நாளுக்குள்ளே தான் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும். எனக்கு 5 நாள் டைம் இருக்குது, நான் ஆன்லைனில் பே பண்ணிடுறேன். அப்படிங்களா. இப்போ 500 பேமெண்ட் சொல்லுது. உங்களுக்கு யூபிஐயில் எந்த பேங்க்கோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணி பில் பே கொடுத்துக்கோங்க. பில் பே கொடுத்து உங்கள் யூபிஐ ஐடி நம்பரை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். சரிங்களா. நான் ஃபோன்பேலேயே பே பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு இதில் கேஷ்பேக்ஸ் எதுவும் வராது. நான் வந்து PayZapp தான் யூஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு போய்க்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறதுனா இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்கள். நான் PayZapp பற்றி சொல்ல போகிறேன். HDFC பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த 3வது பேமெண்ட்டு எப்படி பண்ணணுன்னு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்பில் வந்து ஃபுல் ரிவார்ட்ஸு உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆகும். PayZapp ஓப்பன் பண்ணிக்கிறேன். PayZapp ஓப்பன் பண்ணோன்னே பாஸ்வேர்ட் கேட்கும், டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ நம்ம வந்து PayZappல எப்படி கரண்ட் பில் கட்டணும்னு பார்க்க போவோம். ஃபஸ்ட்டு PayZapp ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பில் பே ஆப்ஷன் இருக்கா, இந்த பில் பேயை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பில் பே ஓப்பன் பண்ணோன்னே கூகுள் பே, ஃபோன்பேலாம் வந்துச்சு, அதே மாதிரி தாங்க இதுவும். எல்லாமே எல்லா ஆன்லைன் பேமெண்ட்ஸ்லேயும் ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இதுவும் அதே ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே. இப்போ நான் எலக்ட்ரிசிட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா. எலக்ட்ரிசிட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே செலக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம்
அது என்னென்னு யோசிக்காதீங்க. அதான் தமிழ்நாடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து எல்லா பேமெண்ட்டாக எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் நேம்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் டைப் பண்ணால் வந்துச்சு டிஎன்இபி. இப்போது இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்துச்சு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட கன்சியூமர் நம்பர், அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கூகுள் பே ஃபோன்பேல காமிச்சிச்சுல, நீங்கள் எந்த ஊரோ அந்த ரீஜன் கோடை முதல்ல டைப் பண்ணணும். நான் கோயம்புத்தூர், அதனால் 03 கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய கரண்ட் பில் நம்பரை நான் டைப் பண்ண போகிறேன். கவனமாக டைப் பண்ணுங்கள் நம்பரை. கவனமாக டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்கள் கரண்ட் பில் நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. 03 ரீஜன் கோட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1 ஓகே, கரெக்டு தான். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாகவே வந்துடும். ஃபோன்பே கூகுள் பேயோட உங்களுக்கு இந்த ஆப்பில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே தருவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் கன்சியூமர் நம்பர் இங்கே வந்துருச்சு. அதுக்காக கன்சியூமர் டீட்டெயில்ஸ், பில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பில் ஸ்டேட்டஸ், நான் இது வரைக்கும் பில் பே பண்ணல, இப்போ தான் பே பண்ண போகிறேன். அன்பெய்டுன்னு இருக்குது. பில் நம்பர் வேலிட் வரல. பில் பீரியட் வந்து மந்த்லி பே பண்ணுறோம். பில் அமௌண்ட் வந்து 500 rupees. கஸ்டமர் நேம், உங்கள் கரண்ட் பில் யார் நேமில் ரெஜிஸ்டர் இருக்கோ அவங்க நேம் வந்துடும். பில் டேட், எப்போ பில் டேட் வந்தோன்னா நான் இன்றைக்கி தான் கட்ட போகிறேன், அதனால் இன்றைக்கி டேட் வந்துருக்கு. டியூ டேட் வந்து 31 முடியுது அந்த டியூ, அதனால் வந்துருக்கு. பில் அமௌண்ட் வந்து 500 வந்துருக்கு. இப்போ நான் பே பண்ண போகிறேன். பே நவ். வந்தோன்னே இங்கே உங்களுக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு 500 rupees பே பண்ண சொல்லுது. பேமெண்ட் மெத்தட் யூபிஐ கொடுத்துருக்காங்க. நான் வந்து டெபிட் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். டெபிட் கார்டு ஆப்ஷன் வரல. காட் ப்ரோமோ கோட், இந்த ஆப்பில் ப்ரோமோ கோட் எப்பயுமே டைப் பண்ணணும். ப்ரோமோ கோடை என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன ப்ரோமோ கோட்னு பார்த்தீங்கன்னா பில் பே தான். பில் பே எல்லாமே கேப்ஸில் டைப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோமோ கோடு அப்ளை ஆகும். சரிங்களா? இங்கே வந்து கம்ப்ளீட் பேமெண்ட் அண்ட் கெட் பேக் இன் 11 daysன்னு போட்டுப்பாங்க. ஆனால் அது ஒரு 5 hours உங்களுக்கு கேஷ்பேக் வந்துடும். சரிங்களா? இப்போ டெபிட் கார்டு நான் செலக்ட் பண்ணலான்னு போனேன், டெபிட் கார்டு வரல. ஏன்னா டெபிட் கார்டு பேஸியாப்பில் உங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அதை நான் அதை பார்த்தேன், லிங்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இங்கே வரல, அதனால் நான் உங்களுக்காண்டி நான் யூபிஐலே பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ப்ரோமோ கோடு வந்து நான் பில் பே நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்து பே பண்ணுங்க. உங்களோட யூபிஐ ஐடியை அடிங்க. யூபிஐ ஐடி வச்சு நெக்ஸ்ட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் கரண்ட் பில் கட்டுறது. பில் பேமெண்ட் சக்ஸஸ். கரண்ட் பில் நம்ம கட்டியாச்சு. பில் பேமெண்ட் சக்ஸஸ். உங்களோட இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இங்கே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. இதுக்கு முன்னாடி நான் பில் பே பண்ணதில் இங்கே வந்துருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து பே பண்ணணுன்னா நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ஒரு ஸ்டெப் மூலிமா உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். வியூ இன்வாய்ஸ் கொடுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில் வந்துருச்சு. ட்ரான்சாக்ஷன் ஐடி, ட்ரான்சாக்ஷன் நேம், டைமு, ட்ரான்சாக்ஷனோட இது சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. சக்ஸஸ். பில்லர் நேமு டிஎன்இபி, பில்லர் ஐடி, ரெஃபரன்ஸ் கோடு, கன்சியூமர் நம்பர், பேமெண்ட் மோடு யூபிஐ, பேயிங் நம்பர், என் ஃபோன் நம்பர் வந்துருக்கு, அமௌண்ட்டு, பில் டேட்டு, கன்வீனியன்ஸ் ஃபீஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் பிடிக்கல. டோட்டல் அமௌண்ட் 500 rupees தான் பிடிச்சி. டோட்டலாக 500 rupees நான் பே பண்ணணும். 500 rupees எடுத்துக்காங்க. நடுவில் எந்த ஒரு கமிஷனும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கேஷ்பேக் வந்துடும். அவ்வளோதாங்க.
கேஷ்பேக் வந்தோடனே அதோட ஃபோட்டோ வேணால் சேர்த்து உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது அதுக்குள்ளேயும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இங்கே நான் போடுறேன். சரிங்களா? இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் டைப் பண்ண தேவையில்ல. இந்த எலக்ட்ரிசிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் வேறு எதுவும் அமுத்தோம்னா இங்கே ரிப்பீட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரிப்பீட் அமுத்தினா போதும். ரிப்பீட் அமுத்தி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸில் வந்துடும். இப்போ வந்து நான் பேமெண்ட் பண்ணனால எந்த பில் இல்லைன்னு சொல்லி வந்துச்சு. அவ்வளோதான். இவ்வளோதாங்க. சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. நீங்கள் உங்கள் டைமை ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனிங்கன்னா நீங்களே ஈஸியாக பே பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃபோனுலேயே உங்கள் பையன் பொண்ணுக்கிட்ட இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லி பே பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக இபி ஆஃபீஸ்க்கு போக தேவையில்ல, இந்த ரீசார்ஜ் கடைக்கு நீங்கள் போக தேவையில்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு நீங்கள் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இதுலேருந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும் இதை பற்றி, இதே மாதிரி வேறு பில் பேமெண்ட் எதாவது ஆப்ஷன் போகணுன்னா கீழே அதையும் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எப்பயுமே ஆக்டிவாக தான் இருப்பேன். நான் பார்த்தோன்னா உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகேங்க. பாய். தேங்க்யூ.